இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன் அப்படின்னா, பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வர்றதுக்கு தான் கிளம்பியாச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு பார்லர் போகல. ஏன்னா இன்றைக்கும் நாளைக்கு வந்துட்டு மேக்கப் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் லீவ் சொல்லியாச்சு. இந்த மீஷோ ட்ரெஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த டைட்டில் கீழே கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நான் வந்து 11:30க்கே பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதுக்குன்னா அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கண்ணில் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க மிஸ் வந்துட்டு அவளுக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அவள் வந்து காலையில் சாப்பிடல, ஜூஸ் கேட்டாலா, அதை மட்டும் நான் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை தொடச்சி எடுத்துகிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுட்டு டானிக் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டேன். என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி அடிக்கடி ஃபீவர் வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரில. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இதுக்காவது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என் பொண்ணுக்கு கொடுத்து சரி பண்ணிடுறேன், சரியா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவள் ஒரு 2 நாள் நல்லா இருப்பா, அப்புறம் ஒரு வாரம் ஃபீவரில் படுத்துக்கிடுவா. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு போயும் டானிக்காக கொடுத்துமே அந்த டைமில் சரியாகுது, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சரியாக ஆக மாட்டேங்குது. இது நான் ஃபுல் வீடியோ வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் வரும், இல்லைனா நாளைக்கு வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாய்.